அனைவருக்கும் வணக்கம். கூகுள் சி யூனிவர்ஸ் யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் செப்டம்பர் 18-19க்கான கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு நேற்று நீங்கள் எழுதியிருப்பீங்க. அந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டெஸ்ட் நம்பர் 2. ஏற்கனவே டெஸ்ட் நம்பர் 1 கொஷின் பேப்பர் கூகுள் சி யூனிவர்ஸ் டெலகிராமில் இருக்குது. இதோடைய ஆன்சர் கீ டீட்டெயிலாக வேணும்னா கூகுள் சி யூனிவர்ஸ் யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனல் மூலமாக 2 days ஒன்ஸ் நாங்கள் டெஸ்ட்டு அப்டேட் பண்ணிட்டு வரோம். இந்த கொஷின் பேப்பருக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் அடுத்து வர போகிற எக்ஸாமில் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம ஆன்சருக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், பின் வருவனவற்றில் எது சரியாக பொருந்தவில்லை? அப்போ எது ராங்குன்னு கேட்டிருக்கேன். அப்போ 3 ரைட்டாக இருக்குது, 1 மட்டும் ராங்காக இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். அதிசி மர்லேனா இவங்க யாருன்னா டெல்லியோட புதிய முதல்வர். ஸோ இன்னைக்கு டேட், அதாவது 21 ஆகஸ்ட், இந்த நாளில் இவங்க பதவி ஏற்றாச்சு. டெல்லியோட புதிய முதல்வராக இப்போ இவங்கள நியமனம் பண்ணியாச்சு. அப்போ லாஸ்ட்டாக யார் இருந்தாங்கன்னா டெல்லியோட முதல்வராக அரவிந்த் கெஜ்ரிவால். இவருடைய கட்சி ஆம் ஆத்மி. இப்போ புதுசாக வந்திருக்கிற சிஎம் இவங்களுடைய கட்சியும் ஆம் ஆத்மி தான். ஏன்னா இவங்களுடைய கட்சி சார்பில் தான் இவங்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியம், டெல்லியில் எத்தனாவது பெண் முதல்வர் அப்படின்னு கேட்டால் 3rd. அப்போ ஃபஸ்ட்டு யாருன்னு கேட்டாங்கன்னா டெல்லியோட முதல் பெண் முதலமைச்சர் யாருன்னு கேட்டாங்கன்னா சுஷ்மா சுவராஜ். செகண்ட் யாருன்னு கேட்டாங்கன்னா ஷீலா தீட்சித். இவங்க செகண்டு. இவங்க கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ் இருந்திருப்பாங்க. இந்தியாவிலே ஒரு பெண் அதிக ஆண்டுகள் முதல்வராக இருந்திருக்காங்கன்னா அது இந்த ஷீலா இவங்க தான். அதுவும் ஹாட்ரிக் வெற்றி எடுத்திருப்பாங்க இவங்க காங்கிரஸ். ஓகே, இதுக்கப்புறம் அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட், இது ரைட். ஓகே, செகண்ட் ஒன், பாவனா காந்த். இவங்களுக்கு ஆப்போசிட்டில் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா தேஜஸ் போர் விமானத்தின் முதல் பெண் பைலட். அதாவது இப்போ போர் விமானங்களை பெண்களும் இயக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் இந்த லேட்டஸ்ட் அப்டேட் தேஜஸ் இது 100% நம்ம இந்தியாவோட தயாரிப்பு. அப்போ இந்த போர் விமானத்தை ஃபஸ்ட்டு ஒரு பெண் இயக்கியிருக்காங்க. அது நான் ஆப்ஷனில் பாவனா காந்த் நான் கொடுத்துருக்கேன். ஆனால் இதற்கான ஆன்சர் பாவனா காந்த் கிடையாது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா மோகனா சிங். ஆன்சர் மோகனா சிங். அப்போ இவங்க தான் தேஜஸ் ரக போர் விமானத்தை இயக்கி ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்காங்க. இந்த கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இதற்கான ரீசன் நான் சொல்கிறேன். 2016 மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் இவங்க ஒரு முடிவு பண்ணுறாங்க. அப்போ அமைச்சராக மனோகர் பாரிக்கர் இருந்தார். இப்போ அவர் இல்லை, இறந்து போயிட்டார். இவர் இருந்தப்போ தான் இந்தியாவில் போர் விமானத்தை இயக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 3 பெண்கள் என்ன பண்ணுறாங்க, தேர்வு பண்ணுறாங்க. அந்த 3 பெண்களுடைய பேர் ஒன்று அவனி சதுர்வேதி, இன்னொருத்தவங்க மோகனா சிங், இன்னொருத்தவங்க பாவனா காந்த். இந்த 3 பெண்களை தேர்வு பண்ணுறாங்க. எந்த வருஷம்? 2016 தேர்வு பண்ணி இவங்களுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் 2018 ஃபஸ்ட்டு இந்த 3 பெண்களில் யார் போர் விமானத்தை ஃபஸ்ட்டு இயக்குனாங்கன்னா அவனி சதுர்வேதி. எந்த வருஷம்னா இயர் 2018. அப்போ போர் விமானத்தை இயக்கிய முதல் பெண் யாருன்னு கேட்டாங்கன்னா ஒரே ஆன்சர் அவனி சதுர்வேதி. இவங்க என்ன பண்ணாங்கன்னா மிக் இருக்குல்ல, மிக் 21 ரக போர் விமானத்தை அவனி சதுர்வேதி இயக்கியிருக்காங்க. மிக்ன்றது நம்மளுடைய தயாரிப்பு கிடையாது, ரஷ்யாவோட தயாரிப்பு. நான் அப்போ சொன்ன தேஜஸ் இது நம்மளோடது, சரிங்களா? அப்போ அவனி சதுர்வேதி இவங்களும் ஒரு சாதனை படைச்சிட்டாங்க. மோகனா சிங் இவங்களும் ஒரு சாதனை இப்போ படைச்சிட்டாங்க. பாவனா காந்த் இவங்க என்ன சாதனை படைச்சாங்கன்னா ஜனவரி 26 இந்தியாவோட குடியரசு நாள் இருக்குல்ல, அந்த குடியரசு நாள் விழாவில் முப்படைகளோட அணிவகுப்பு நடக்கும். அதில் விமானப்படையோட அலங்கார ஊர்தி வர்றப்ப அந்த அலங்கார ஊர்தியில் ஒரு பெண் இடம்பெற்றிருந்தாங்க. அவங்க யாருன்னா அந்த 3rd பர்சன் பாவனா காந்த். அப்போ குடியரசு தின விழாவில் பங்கேற்ற முதல் பெண் போர் விமானி. இந்த சாதனையை இவங்க எடுத்திருப்பாங்க. இவங்க எடுத்தது எந்த வருஷம்னா இயர் 2021. ஆக மொத்தம் இந்த 3 பெண்களும் ஆளாளுக்கு ஒரு சாதனை படைச்சிருக்காங்க. இதில் நம்மளுடைய எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின் இந்த 2018-19 டிஎன்பிசியில் அவனி சதுர்வேதி தான் கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் வேற யாரும் கேட்கல. இந்த 3 பெண்கள் தான் இந்த சாதனை படைச்சவங்கலாம் கேட்டால் கிடையாது. இன்னும் நிறைய பேர் எக்கச்சக்கமாக இப்போ லேட்டஸ்ட்டாக சாதனைகள் படைச்சிக்கிட்டே தான் வராங்க. அதனால இந்த டாபிக்ல ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த 3 பேர் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ பி ராங்.
அடுத்தது சி பாருங்க, மெகபூபா முப்தி. இவங்க வந்து ஜம்மு காஷ்மீர் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டாக இருந்துச்சு பார்த்தீங்களா, ஜம்மு காஷ்மீர் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டாக இருந்தப்ப ஜம்மு காஷ்மீரோட கடைசி முதல்வர் இவங்க தான். இப்போ ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் நடக்குதா, ஸோ அதனால இவங்க ஹெட்லைன்ஸில் இருக்காங்க. அதனால உங்களுக்கு நான் டெஸ்ட் கொஸ்டினில் வச்சுருந்தேன். ஸோ அப்போ இவங்க ரைட். அதாவது மெகபூபா முப்தி இவங்க ஜம்மு காஷ்மீரில் முன்னாள் முதல்வர். ஜம்மு காஷ்மீர் இன்னைக்கு யூனியனாக இருக்கு, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டாக இருந்துச்சு சரிங்களா. அப்போ ஸ்டேட்டாக இருந்தப்ப கடைசி முதல்வர் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தோட கடைசி முதல்வர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஒரே ஆன்சர் மெகபூபா முப்தி. ஓகே, அப்போ சி ரைட். அடுத்து டி பாருங்க, ஜேபி நாட்டா மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர். இப்போ வந்து இவர் தான் இருக்காரு, அதாவது ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்னு சொல்லுவாங்க. இதுவும் கன்ஃபார்ம். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்ல எது ராங், ஸோ பி தான் வந்து தவறு சரிங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் வந்து பி. செகண்ட் ஒன், கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தப்பட்டுள்ளது. இதில் எது சரியா இருக்குன்னு நான் கேட்டிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் லேட்டஸ்டா உள்ள அப்டேட் என்னன்னா, இங்க வந்து ஒருத்தருக்கு சிலை வந்து கொண்டு வர போறாங்க. இது சம்பந்தமா ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க. கூடி சீக்கிரம் கொண்டு வர போறாங்க. யாருக்குன்னா, நான் ஆப்ஷன்ல பாரதிதாசன் கொடுத்திருக்கேன். பாரதிதாசன் வந்து தவறு. யாருக்கு வைக்க போறாங்கன்னா பாரதியாருக்கு தான் இங்க சிலை வந்து வைக்க போறாங்க. ஓகேவா. அப்ப ஸ்டேட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஒன் இது வந்து தவறு. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் இது எங்க இருக்குன்னா லொகேஷன்ல இருக்குது. ஸோ ஆன்சர் தஞ்சாவூர் தான். எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க, ஸோ தெரிஞ்சுக்கோங்க 1981. ஓகே, அடுத்தது செகண்ட் ஒன் பாருங்க, 8வது இந்திய நீர் வார மாநாடு இது எங்க நடந்துச்சுன்னா டெல்லி. இதுக்கு கூட ஸ்பெஷல் கெஸ்டா இந்தியாவோட பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள் கூட வந்திருப்பாங்க. ஸோ அதனால இதற்கான ஆன்சர் ரைட். அதுக்கப்புறம் தேர்ட் ஒன் பாருங்க, ஒரே நாடு ஒரே தேர்தல், அதாவது ஒன் கண்ட்ரி ஒன் எலெக்ஷன். இதை எந்த வருஷம் கொண்டு வரக்கான முயற்சி இப்போ எடுத்துட்டு வராங்கன்னா இயர் டார்கெட் 2028 நான் கொடுத்துருக்கேன். இது தவறு. எந்த வருஷம் வரணும், 2029. அப்போ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ராங். ஓகேவா. இப்போ லேட்டஸ்டா ஒரே நாடு ஒரே தேர்தல் இது இந்தியாவில் கொண்டு வரலாம்னு சொல்லி மத்திய அரசு லேட்டஸ்டா இதுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. அப்ப யார் அளித்த பரிந்துரைன்னு கேட்டாங்கன்னா நான் போன டெஸ்ட்லேயே வச்சிருப்பேன். இந்தியாவோட முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் 8+1, அதாவது 8 உறுப்பினர்கள் ஒரு தலைவர், இவங்களாம் சேர்ந்து இந்தியாவில் ஒரே நேரத்தில் தேர்தல் கொண்டு வரலாம். அதாவது மக்களவை மற்றும் அனைத்து மாநிலங்களின் சட்டப்பேரவைக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் வந்து நடத்தலாம். அப்ப இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டும் மக்களவை தேர்தலும் சேர்த்து ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்கும். இது முடிஞ்ச உடனே அடுத்த 100 நாட்களுக்குள்ள உள்ளாட்சி தேர்தல் இருக்குல்ல, லோக்கல் பாடி எலெக்ஷன், இதையும் நடத்தி முடிக்கணும்னு சொல்லி ராம்நாத் கோவிந்த் இவருடைய தலைமையில மத்திய அரசுக்கு பரிந்துரை பண்ணாங்க. இதை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டு இப்ப அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் எந்த வருஷம் இலக்கு, 2029. அடுத்தது கோவைட்ல இப்ப அடுத்த வெர்ஷன் வந்திருக்கு, கொரோனா XEC வகை. இது லேட்டஸ்டா எந்த நாட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஜெர்மனி. ஸோ இது ரைட். அப்ப செகண்ட் ஒனுக்கு நான் என்ன கேட்டிருக்கேன், எது சரியாக பொருந்தப்பட்டுள்ளது. அப்ப செகண்ட் ஒன் பாருங்க, நம்ம ஏற்கனவே 1, 3 நம்ம தவறு நம்ம பார்த்துட்டோம். அப்ப 2, 4 மட்டும் தான் சரி. அப்ப ஏ ஆன்சர். செகண்ட் ஒனுக்கு ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் கொஸ்டின், இவற்றுள் குவாட் நாடுகளுடன் தொடர்பு இல்லாதது எது. அதாவது குவாட்னாலே மொத்தம் வந்து நாடுகள் 4. ஓகேவா. யார் யாருன்னா இது நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். அமெரிக்கா, இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா. இந்த 4 நாடுகள் தான் குவாட் நாடுகள். இந்த 4 நாடுகளுமே யாருக்கு பிடிக்காதுன்னா சைனாவுக்கு பிடிக்காது. அப்ப சைனாவோட எதிரி நாடுகள் 4 பேர் ஒன்னா சேர்ந்து உருவாக்கப்பட்ட கூட்டமைப்பு தான் குவாட். குவாடிலேட்ரல் செக்யூரிட்டி டயலாக்னு சொல்லுவாங்க, குவாட் நாற்கர கூட்டமைப்பு. ஓகேவா. அப்ப இந்த 4மே யாருக்கு எதிராக இருக்காங்க, சைனாவுக்கு எதிராக இருக்காங்க. ஓகேவா. அப்ப சைனா இவங்களை என்ன சொல்றாங்கன்னா ஆசியாவின் நேட்டோன்னு சொல்லி அழைக்கிறாங்க. யார, இந்த 4 பேரை, குறிப்பா குவாட் நாடுகளை. இப்ப நீங்க ஆப்ஷன் பாருங்க, ஏ பிரான்ஸ் கொடுத்திருக்கேன், பி ஆஸ்திரேலியா, சி இந்தியா, டி ஜப்பான். அப்ப இவங்க 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 உறுப்பினர், ஏ மட்டும்தான் கிடையாது. அப்ப இதுக்கான ஆன்சர் ஏ. சரிங்களா. இப்ப குவாட்னா 4 பேர். இது எப்ப உருவாச்சுன்னா 2007 உருவாயிருக்கும். குவாட் யார் கொண்டு வந்தாங்கன்னா ஜப்பான் தான். ஜப்பானோட முன்னாள் பிரதமர் சின்சோ அபே இவர் தான் இந்த குவாட் கூட்டமைப்பை கொண்டு வந்திருப்பாரு. இப்ப 2024 குவாட் சம்மிட் இது எங்க நடக்க போகுதுன்னா அமெரிக்கா,
இன்னைக்கு கூட பிரதமர் மோடி அவர்கள் அமெரிக்க நாட்டுக்கு சுற்றுப்பயணம் போயிருக்காரு. அமெரிக்கா போயிட்டு குவாட் மாநாடு பிளஸ் ஐநா மாநாடு ரெண்டுலையுமே இவர் பங்கேற்க போறாரு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஃபோர்த் ஒன், கீழ்கண்டவற்றை கால வரிசைப்படுத்துக. அதாவது ஆர்டர் படி நான் கேட்டிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இதற்கான ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஜல்ஜீவன். ஜல்ஜீவன் திட்டம் இது எப்போ லான்ச் பண்ணாங்க? 15 ஆகஸ்ட் 2019. அடுத்தது சூரிய வீடு இலவச மின்சார திட்டம், அதாவது பிஎம் சூரியதுயா யோஜனான்னு சொல்லுவாங்க. இது எப்போ இந்தியாவில் கொண்டு வந்தாங்கன்னா 13 பிப்ரவரி 2024. அடுத்தது ஜன்தன் யோஜனா, அனைவருக்கும் வங்கி கணக்கு, 28 ஆகஸ்ட் எந்த வருஷம்? 2014 லான்ச் பண்ணுறாங்க. அடுத்தது டிஜிட்டல் இந்தியா, இந்த ஸ்கீம் எப்போனா 1 ஜூலை 2015 லான்ச் பண்ணுறாங்க. அப்போ ஆர்டர் படி கேட்டிருக்கேன். அப்போ ஃபஸ்ட்டு எது வரும்? ஃபஸ்ட்டு 2014, அடுத்தது இது 2015 செகண்ட் வரும், இதுக்கப்புறம் இது தேர்டு வரும், இது ஃபோர்த்து வரும். அப்போ 3 4 1 2 எங்கே இருக்குன்னு பாருங்க, பியில் இருக்கா? 3 4 1 2. சரிங்களா? இந்த ஸ்கீமை பற்றி டீட்டெயிலாக படிக்கணும். இந்த 4மே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கீம். சரிங்களா? இப்போ ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் பி. அடுத்தது ஃபிஃப்த் ஒன், 2024 ஆடவருக்கான ஆசிய சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஹாக்கி தொடரில், இது வந்து ஒரு ஹாக்கி டோர்னமெண்ட்டு, மென்ஸ் பிரிவு. என்ன இதுனா ஆசிய லெவலில். ஓகேவா? அப்போ இதில் யார் வின் பண்ணியிருக்கா சாம்பியன்? ஃபிஃப்த் ஒனுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி, நம்ம இந்தியா தான் இதில் வின் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் நம்ம இந்தியா இதில் சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க. இந்தியா இதில் ஐந்தாவது முறையா சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க. அப்போ இந்த போட்டி எங்கே நடந்துச்சுன்னா சைனா லொகேஷன். ஓகேவா? இதில் இந்தியா யாரை பீட் பண்ணாங்கன்னா, ஸோ ஆன்சர் சைனா. அப்போ சாம்பியன் இந்தியா, ரன்னர் சைனா. இதுக்கப்புறம் தேர்டு பிளேஸ் யாருன்னா பாகிஸ்தான், ஃபோர்த்து பிளேஸ் யாருன்னா தென்கொரியா. ஓகே, அப்போ ஃபிஃப்த் ஒனுக்கு ஆன்சர் பி. அடுத்தது சிக்ஸ்த் ஒன், பொருந்தா இணையை கண்டறிக. இதில் எது தவறாக இருக்குன்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஏ, 19 செப்டம்பர் 1960 சிந்து நதிநீர் ஒப்பந்தம், அதாவது இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி. இந்த அக்ரிமெண்ட் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையிலானது. இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு இருந்தப்ப இந்த ஒப்பந்தம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ரைட், ஏ கன்ஃபார்ம் கரெக்ட். அடுத்தது 30 ஜனவரி 2020 கோவிட், அதாவது கொரோனா இந்தியாவில் முதல் பாதிப்பு. அதாவது எங்கன்னா கேரளாவில் திருச்சூர் இருக்கு பார்த்தீங்களா, இங்கே தான் இந்த நாளில் முதல் பாதிப்பு கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது கன்ஃபார்ம். அடுத்தது சி பாருங்க, 15 ஏப்ரல் 1969 முதல் 14 வங்கிகள் தேசியமயமாக்கும். ஸோ இயர் வந்து கன்ஃபார்ம். இது நிறைய வாட்டி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 14 பேங்க் இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தப்ப இதை உருவாக்கியிருப்பாங்க. டேட்டு வந்து தவறு. சரிங்களா? டேட்டு வந்து தவறு. என்ன டேட்டு வரணும்? 19 ஜூலை வந்து வரணும். சரிங்களா? அப்போ சி வந்து தவறு. ஃபர்ஸ்ட் 14 வங்கிகள், இதுக்கப்புறம் 6 வங்கிகள் வந்து தேசியமயமாக்கம் பண்ணியிருப்பாங்க. ரெண்டுமே இந்திரா காந்தி இருந்தப்ப. செகண்ட் 6 கேட்டாங்கன்னா 15 ஏப்ரல் 1980 இது பண்ணியிருப்பாங்க. ரெண்டுமே இந்திரா காந்தி அவர்கள் இருந்தப்ப. இப்போ 2020 ஏப்ரல் 1 நிலவரப்படி இந்தியாவில் மொத்தம் தேசிய வங்கிகளுடைய எண்ணிக்கை கேட்டாங்கன்னா 12. இது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு இந்தியாவில் நேஷனலைஸ்ட் பேங்க் மொத்தமே இவ்வளோ தான். அடுத்தது டி பாருங்க, 18 செப்டம்பர் 2024 இந்த நாளில் ஒரே நாடு ஒரே தேர்தலை இந்தியாவில் கொண்டு வரலாம்னு சொல்லி மத்திய அமைச்சரவை இதற்கு அனுமதி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் கன்ஃபார்ம். அப்போ 6th எது ராங்கு? சி மட்டும்தான் ராங்கு. நெக்ஸ்ட் ஒன், 7th ஒன், பின் வருவனவற்றில் எவை சரியாக பொருந்தியுள்ளன? எது கரெக்டாக கேட்டிருக்கேன். இந்த 4மே லேட்டஸ்டாக உள்ள ஸ்கீம். இதை நல்லா படிச்சுக்கோங்க. 4மே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். ஃபர்ஸ்ட் ஒன், பிரதமரின் ஜன் ஜாதியா உன்னத் கிராம் திட்டம். இதோடைய மீனிங் என்னன்னா, யாரை வச்சிருக்குன்னா இந்த லைன் தான் முக்கியம். அதாவது பழங்குடியினரின் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்துதல். இது கன்ஃபார்ம் ரைட். அடுத்தது இது லேட்டஸ்டா உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம், என்பிஎஸ் வட்சாலியா திட்டம். இது லேட்டஸ்ட்டு. அப்போ இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா யாருக்குன்னா குழந்தைகளுக்காக இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 18 செப்டம்பர் இந்த டேட்டில் இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணுறாங்க. அப்போ எத்தனை ஏஜ்னா
18 வயதிற்குட்பட்ட குழந்தைகள், இவங்களுக்கான ஒரு பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்கணும். அதனால குழந்தைகளுக்கான ஒரு ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு கொடுத்து கேட்டாங்கன்னா ஸோ ஆன்சர் இதுதான். இது கன்ஃபார்ம் ரைட். அடுத்து தேர்ட் ஒன் பாருங்க, பிஎம் ஆஷா திட்டம். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் தங்களின் உற்பத்தி பொருட்களுக்கு நியாயமான விலையை பெறுதல். ஸோ இதுவும் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ரைட். அடுத்தது சுபத்ரா திட்டம், இதுவும் லேட்டஸ்ட். இது வந்து எந்த ஸ்டேட்ல கொண்டு வந்திருக்காங்கன்னா ஒடிசால மட்டும். சரிங்களா, ஒடிசால மட்டும். நம்ம பிரதமர் மோடியோட பிறந்த நாள் 17 செப்டம்பர் இந்த டேட்ல இந்த ஸ்கீமை செயல்பாட்டுக்கு கொண்டு வராரு. யாருக்குன்னா பெண்களுக்கு ஆண்டுக்கு ₹10,000 நிதி உதவி அளிக்கும் திட்டம். 5 ஆண்டுகளுக்கு சேர்த்து மொத்தம் 50,000 வந்து இதுல வந்து கொடுக்க போறாங்க. ஸோ இது லேட்டஸ்டா பிரதமர் மோடி ஒடிசால வச்சு துவங்கி வச்சிருக்காரு. அப்ப 7th ஒன்ல 4மே ரைட்டு. அப்ப எங்க இருக்குன்னு பாருங்க, 7th சி வந்து ஆன்சர். இந்த 4 ஸ்கீமே முக்கியம், அப்படியே படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது 8வது கொஸ்டின், சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் ஒன், முதல்வரின் நீர்நிலைகள் பாதுகாவலர் விருது. இது புதுசா நம்ம தமிழக அரசு கொண்டு வந்திருக்காங்க. இனிமேதான் விருதுகள் எல்லாமே கொடுக்க போறாங்க. ஓகேவா? அப்ப இது யாருக்குன்னா நீர்நிலைகள் பாதுகாக்கும் பணிகளில் ஈடுபட்டு வரும் தனிநபர்கள், தன்னார்வலர்களுக்கான விருது. அப்ப தனிநபர்கள், தன்னார்வலர்கள் இவங்களுக்கான விருது, இவங்களுக்கு தான் இந்த விருது கொடுக்க போறாங்க. தமிழக அரசு லேட்டஸ்டா அறிவிச்சிருக்காங்க. அப்ப இதுவும் ரைட். அடுத்தது செகண்ட் ஒன், மிஷன் மௌசம் திட்டம். இது இந்த வருஷம் அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. இது காலநிலை மாற்றம், இந்த பருவநிலை மாற்றம் பார்த்தீங்களா, இது சம்பந்தமா இருக்கிற ஒரு ஸ்கீமு. ஸோ இந்த மிஷன் மௌசம் திட்டம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுவும் கன்ஃபார்ம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் பாருங்க, ஜுக்ரயான் திட்டம். ஜுக்ரயான் இது இஸ்ரோவோட வெள்ளிக்கிரக ஆய்வு திட்டம். அதாவது வீனஸ்ன்ற பகுதியை நம்ம முதல் முறையாக ஆய்வு பண்ண போறோம். அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா ஜுக்ரயான் சொல்லி ஒரு பேர் வச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன், NGLV திட்டம். NGLVனா அதோட ஃபுல் ஃபார்ம் நமக்கு தெரியணும், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லான்ச் வெஹிக்கிள். அதாவது அடுத்த தலைமுறை ராக்கெட். சரிங்களா, இதோட மீனிங் அடுத்த தலைமுறை ராக்கெட். இந்தியாவில் வந்து PSLV, GSLV, SSLV, லேட்டஸ்டா விக்ரம் எஸ், இந்த மாதிரி நிறைய ராக்கெட் வரிசையா புதுசா லான்ச் பண்ணிட்டே வராங்களே. அந்த வரிசையில ஃபியூச்சர்ல, அதாவது அடுத்த 8 ஆண்டுகளுக்குள்ள இதை கொண்டு வரதுக்கு ஒரு இலக்கு இஸ்ரோ வச்சிருக்காங்க, NGLV திட்டம். அப்ப NGLVனா என்னன்னு கேட்டாங்கன்னா சிம்பிள், இது வந்து ஒரு ராக்கெட். ஓகேவா, இது வந்து ஒரு ராக்கெட். அப்ப இதுக்கான மீனிங் அடுத்த தலைமுறை ராக்கெட் திட்டம். ஸோ அப்ப 4வதும் கன்ஃபார்ம். அப்ப 8வதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா எல்லாமே சரி. எங்க இருக்குன்னு பாருங்க, டீல இருக்கு. அடுத்தது 9th ஒன், பின் வருவனவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, சந்திரயான் 4 1 2 3க்கு அடுத்து இப்ப 4. சந்திரயான் 4 திட்டத்தை செயல்படுத்த மத்திய அமைச்சரவை 18 செப்டம்பர் 2024 ஒப்புதல் அளித்தது. அதாவது சந்திரயான் திட்டத்தை செயல்படுத்தலாம், இதற்கான ஒரு அப்ரூவல் வந்து கொடுத்துட்டாங்க. இனிமே தான் அந்த ஸ்கீமை வந்து உருவாக்க போறாங்க. இந்த வாட்டி என்ன பிளான் பண்ணியிருக்காங்க, போன வாட்டி சந்திரயான் 2 3 பார்த்தீங்கன்னா நிலவுல தென் துருவத்தில் இறங்கணும், ஆராய்ச்சி பணிகள் மேற்கொள்ளணும், இது ஒரு டார்கெட்டாக இருந்துச்சு. இது 2 வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, 3 வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ சந்திரயான் 4ல என்ன பிளான்னா மனிதர்களை இறக்கிடலாம், இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இதற்காக ரூபீஸ் 2104.6 கோடி பட்ஜெட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ரைட். அடுத்து செகண்ட் ஒன், ஜம்மு காஷ்மீர் முதல் கட்ட சட்டப்பேரவை தேர்தலில் மொத்தம் 60.19% வாக்குகள் பதிவாகின. அதாவது ஜம்மு காஷ்மீர் யூனியன்ல இப்ப சட்டப்பேரவை தேர்தல் நடக்குது. ஏன்னா போன 31 அக்டோபர் 2019 ஜம்மு காஷ்மீர் ஸ்டேட்டா இருந்ததை 2ஆ பிரிச்சிருப்பாங்க. ஒன்னு ஜம்மு காஷ்மீர், இன்னொன்னு லடாக், ரெண்டுமே யூனியன். ஓகேவா, இதுல எங்க சட்டப்பேரவை இருக்குன்னா ஜம்மு காஷ்மீர்ல மட்டும்தான் இருக்குது. ஆனா தேர்தல் நடக்கவே இல்லை. கடைசியா ஜம்மு காஷ்மீர் ஸ்டேட்டா இருந்தப்ப 2014 இங்க எலெக்ஷன் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு பிறகு இப்ப தேர்தல் நடக்குது. 3 கட்டமா இங்க தேர்தல் வந்து நடத்திட்டு வராங்க. இப்ப முதல் கட்டத்துல இவ்வளவு சதவீதம், 1 2 3 எல்லாம் முடிஞ்சு டோட்டல் சொல்லுவாங்க பாத்தீங்களா,
அப்போ நான் உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்றத அடுத்த டெஸ்ட்டில் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், நான் அப்டேட் நான் பண்ணுறேன். ஓகே, அப்போ இது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் உறுதி. இதில் ரொம்ப முக்கியம், ஜம்மு காஷ்மீர் ஸ்டேட்டாக இருந்தப்ப ஆர்டிகல் 370 இதை வந்து 5 ஆகஸ்ட் 2019 ரத்து பண்ணியிருப்பாங்க. ஆர்டிகல் 370 ரத்து பண்ணதுக்கப்புறமும் ஜம்மு காஷ்மீர் யூனியனாக வந்ததுக்கப்புறம் நடக்கிற முதல் தேர்தல் இது. அதனால் ஜம்மு காஷ்மீரை பற்றி நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது தேர்ட் ஒன், 19 செப்டம்பர் 2024 ரூபீஸ் 24,425 கோடி உரம் மானிய திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. இதற்கான ஆன்சர் வந்து ரைட்டான்னு கேட்டால் இது வந்து தவறு. 19 வராது, 18 இந்த டேட்டில். அப்போ 1, 2 மட்டும் தான் ரைட்டு. எங்கே இருக்குன்னு பாருங்க, பியில் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும். எது வந்து சரி இருக்குன்னு நான் கேட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, பிற்படுத்தப்பட்டோருக்கு 33% இடஒதுக்கீடு லேட்டஸ்டாக எந்த ஸ்டேட்டில் இப்போ அப்ரூவல் கொடுத்துருக்காங்கன்னா சிஎம் சந்திரபாபு நாயுடு அவர்கள். அப்போ எங்கே, ஒரே ஆன்சர் ஆந்திரா. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ரைட். செகண்ட் ஒன், ஐக்கிய நாடுகள் அவை ஐநால இப்போ மொத்த உறுப்பு நாடுகள் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 193 நாடுகள். இது கன்ஃபார்ம். அடுத்தது, செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம். இதில் திருக்குறளை சைகை மொழியில் மொழிபெயர்க்க போகிறாங்க, லேட்டஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க. அப்போ இதுவும் கன்ஃபார்ம். இது எல்லாமே பேப்பரில் உள்ள அப்டேட். அடுத்தது ஃபோர்த் ஒன் பாருங்க, பெண்களுக்கு மாதம் ரூபீஸ் 2000 வழங்கும் திட்டம். இது காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையில் அறிவிச்சிருக்காங்க. இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இதை நிறைவேற்றம் பண்ணுவாங்க. அப்போ எங்கன்னா ஜம்மு காஷ்மீர் கொடுத்துருக்கேன். இது ஜம்மு காஷ்மீர் வராது. ஆன்சர் ஹரியானா. ஹரியானாவில் தான் லேட்டஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபோர்த் ஒன் வந்து தவறு. சரிங்களா? நம்ம தமிழ்நாட்டில் ரூபீஸ் 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்குறாங்களே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், அதே மாதிரி தான் இங்கே 2000 ரூபாய் சொல்லியிருக்காங்க தேர்தல் அறிக்கையில். ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இதை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க. அப்போ 1, 2, 3 வந்து சரி. அப்போ எங்கே இருக்கு, ஏயில் இருக்குது. ஸோ 10க்கான ஆன்சர் இது. அவ்வளோதாங்க. ஸோ செப்டம்பர் 18, 19க்கான இந்த 10 கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது 10 கொஸ்டின் கிடையாது, கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ் இருக்குது. இது நல்லா படித்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி 2 days ஒன்ஸ் நம்மளுடைய கூகுள் சிஏ யூனிவர்ஸ் யூடியூப் மூலமாக உங்களுக்கு நாங்கள் டெஸ்ட் நாங்கள் வைப்போம், ப்ளஸ் ஆன்சர் கீ நாங்கள் அப்டேட் கொடுப்போம். இது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து வரப்போகிற எக்ஸாமில் கண்டிப்பாக நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கொஷின் எப்படி இருக்குது, இன்னும் உங்களுக்கு கொஷின் இன்னும் பெரிய லெவலில் வேணும் அந்த மாதிரினா எதுனாலும் நம்மளுடைய சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.